பஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் போல மலை சுத்தி வராது. இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது. 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் பஸ் வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். திருப்பி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்தர்களை கூட்டுன்னு அண்ணாமலை கோயில இருந்து விட்டுருவாங்க. அங்க விட்டாங்களா, இங்க இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 அந்த பஸ் இருக்கு. அந்த பஸ்ல தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் சுத்தி வர முடியும். இப்ப நீங்க கீழே இறங்குங்க. இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் சுத்தி வராது, பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது. கிரிவலம் சுத்தி வரல. அதான் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பஸ் தான் போமா. அது இப்ப வந்து மாத்திட்டாங்களாம், அவங்க ரூல்ஸ் மாத்திருக்காங்க. நேத்து போச்சா, இன்னில இருந்து மாத்திருக்காங்களாம். ஆமா, அதுதான். சாரி, மன்னிச்சுங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பக்தர்களுக்கு வந்து கிரிவல பயன்பாட்டிற்காக வந்து பாத்தீங்கன்னா 3 பஸ், 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர். 4ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் இந்த அண்ணாமலையார் கோயில்ல இருந்து பக்தர்களை கூட்டிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல விடும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திரும்பி எடுத்து வந்து அண்ணாமலையார் கோயில்ல விடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இங்க கிரிவலம் போறதுக்கு இந்த பஸ்ல திருப்பி 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பஸ்ல ஏறி நீங்க கிரிவலம் சுத்தி வரலாம். இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். திருவண்ணாமலை சர்க்கிள் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணீங்க. நான் தான் உங்க தனசேகர். லவ் யூ ஆல். எல்லாருமே நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் கிட்ட வேண்டிக்கிறோம். இங்க காட்டுங்க. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய.